வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். எனது ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே, மாணவர்களே, இந்த ரிலீஜனை பற்றி யார் யாரையோ கேட்கணும்னு சொல்லி ஒருத்தர்லாம் எனக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. இவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நமக்கு என்ன தெரியுங்க? கொஞ்சம் தானே தெரியும். தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுவோம். மேற்கொண்டு ரொம்ப ஆழமாக தெரிஞ்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்கலாம். அது நமக்கு என்ன தெரியும்? அவங்கள போய் பார்த்துக்கிற வேண்டியது தான். இந்த ரிலீஜனில் மலையா கஸ்டமர் ஒரு 2 சந்தேகம் கேட்குறார். அவர் எப்போவாவது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ இதை கண்டிப்பாக எனக்காக நீங்கள் ஒரு வீடியோ போட்டாகணும் அப்படின்னு. என்னான்னு கேட்டிங்கன்னா, கோயில்கள், சைவ கோயிலாக இருக்கட்டும் அல்லது வைணவ கோயிலாக இருக்கட்டும், அந்த கோயில்களில் பாலாபிஷேகம் போன்ற இந்த அபிஷேக ஆராதனை எல்லாம் சொல்கிறாங்களே, இது நம்மளுடைய சடங்கு முறைகளா, வழிபாட்டு முறைகளில் இது இருக்குதான்னு கேட்குறாங்க. ஏன்னா ரிலீஜன்னாலே எப்போவுமே தத்துவம் இருக்கும், சாத்திரம் இருக்கும், வழிபாட்டு முறை இருக்கும், அப்புறம் ஆகமம்னு கொஞ்சம் சொல்லிக்குவாங்க. இருக்கட்டும். இதில் இந்த வழிபாட்டு முறையில் பாலாபிஷேகம் போன்ற இந்த தேன் அபிஷேகம் அதெல்லாம் பண்ணுறாங்களே, இதனால் என்ன நன்மை அப்படின்றாங்க. அன்பு நண்பர்களே, நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் என்னவோ அதுதான் இறைவனுக்கு படைக்கப்படும். படைத்து இறைவன் உண்டதாக அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சாப்பிட்டதாக நாம் நினைத்து, நம்பிக்கையில் நினைத்து அதை நாம் உண்ணும் பொழுது, அதே அபிஷேக பொருளை நாம் உண்ணும் பொழுது இறைவன் நம்முடன் இருக்கிறான் என்ற அடிப்படையில் வழிபாடுகள் செய்யப்படும். இதுதான் ஆதி காலத்தில், தொடக்க காலத்தில். நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆதிகால இனக்குழு சமயம்னு மனிதர்கள், இந்த ரிலீஜன், இந்த சைவ வைணவம், இந்த வேத கடவுளர்கள் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. காட்டு மிராண்டி மனிதர்கள் இயற்கை கண்டு பயந்தார்கள். இயற்கையை வணங்கி எங்களை காப்பாற்றுங்கள்னு வணங்குற முறைக்கு கொண்டு போனாங்க. அப்போ அவங்களுடைய ஒரு குழுவுக்கு ஒரு உயிரினம், அதை ஆண்டு முழுவதும் வெட்ட மாட்டாங்க, அதை தொடக்கூட மாட்டாங்க. ஒரு ஆண்டு முடிஞ்சால் வெட்டிடுவாங்க. ஏன் சார் கொலகார சமயமா, இனக்குழு சமயம் அத்தனையும் கொலகாரர் தான். ஏன்னா அவங்களுக்கு பயிர் பண்ணி உண்ணக்கூடிய அமைப்பு தெரியாது. எப்படி விலங்கினம் மனிதன் ஒருத்தனை அடித்து சாப்பிட்டு அது பசியாறுதோ, அதுபோல் மனிதன் விலங்குல ஒன்றை எடுத்து பசியாறுவான், அடித்து சாப்பிடுவான். தான் அவங்களுடைய பணியை. உழைக்கெல்லாம் தெரியாது, வேட்டையாடுறது தான் அவங்களுடைய முக்கியமான பணி. அதில் நிறைய பேர் இறந்துடுறதுனால கடவுளாக்குறாங்க, கடவுள் வழிபாடுக்கு உற்பத்தி பண்ணுறாங்க. பயந்ததுனால் கடவுள் வர்றார். அது ஏதோ ஒரு கடவுள், அது ஆகாயமோ நிலமோ காற்றோ நீரோ நெருப்போ ஏதோ ஒன்று. அப்போ வழிபாடு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வழிபாட்டு அந்த படையல் பண்ணும்போது இவங்க சாப்பிட்றத தான் இறைவனுக்கு படையல் கொடுப்பாங்க. கொடுத்து அதை இறைவன் சாப்பிட்டதாக, அதாவது நிறைய வாழ்த்து பாடல்களை சொல்லி இறைவனை வணங்கி இறைவன் சாப்பிட்டதாக நினைத்து அந்த பாவனையெல்லாம் காமிப்பாங்க. இறைவன் சாப்பிட்றாருங்கிற மாதிரி பாவனையெல்லாம் காமிச்சு அவர் உண்ட பின்னாடி இதை அவங்க உண்ணும் பொழுது இவங்களுக்கு இறைவன் நம் கூட இருந்து நம்மளை காப்பாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் ஏற்படுத்தப்பட்டது இந்த வழிபாட்டு சடங்குகள் எல்லாமே. வழிபாட்டு முறைகள் தொடக்க காலத்தில் இவர் இறைச்சியை சாப்பிட்றதுனால இறைச்சி தான் வழிபாட்டுக்குள்ளே அங்கே இறைவனுக்கு படைக்கப்படும். அது நாளடைவில் வந்து ஒவ்வொருத்தவங்க இனக்குழு பெரிதாகி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ரிலீஜன், நிறுவன சமயங்களை உருவாக்கி அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சு அதில் பெரும் கூட்டங்கள் அந்த கூட்ட வழிபாடுகள்லையும் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் வழிபாட்டுகளுக்கு போகும். இப்படி ஒவ்வொன்றாக வழிபாடுகள் போய் ஒவ்வொரு ரிலீஜன் உருவாகுது. இனக்குழுவாக இருந்தது பெருங்குழுவாகி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ரிலீஜனாகி ஒவ்வொன்றா உருவாகும்போது நமக்கு விவரமாக தெரியும் போது யூத ரிலீஜன் நம்ம இங்கே இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த வேதகால ரிலீஜன்னு சொல்லி ரிக்வேதம்னு கிமு இன்றைக்கி கிமு 2000 அப்படின்னு அறிஞர்கள் வகுக்கிறாங்க. அவங்க வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே சிலை வழிபாடு கிடையாது. அவங்க காலத்திலேயே இது யூதர்கள் வந்ததாக இருக்குது. அப்போ இவர்களுக்கெல்லாம் முன்னாடியே
கிட்டத்தட்ட ஒரு 8000 10,000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இனக்குழு ரிலீஜன் இருந்திருக்கு. அதனுடைய படிமுறை வளர்ச்சி, அந்த வளர்ச்சியில் தான் இங்கே வரும்போது கிமு 2000 இந்த வேத வழிபாடு வருது. இந்த வேதங்களில் வந்து சூத்திரர்களுக்கோ அல்லது சத்திரியர்களுக்கு கூட இடம் கொடுப்பாங்க, வைசியர்களுக்கு ஒரு பகுதி இடம் கொடுப்பாங்க, சூத்திரனுக்கு இடம் கிடையாது. இந்தியாவில் வடக்க இருக்கிறவங்க வேணும்னா சத்திரியர் வைசியன்னு சொல்லிக்கலாம், தெற்க வெறும் சூத்திரர்கள் தான் எல்லாருமே. இவனுக்கு இந்த வழிபாட்டு அமைப்புக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அவன் பார்க்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது. சமஸ்கிருத மந்திரத்தை காதில் கேட்டாலே ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும். அப்புறம் எங்கிட்ட இவர் பார்ப்பார், அந்த வழிபாடு என்ன தெரியும். முதல்ல வந்து தமிழர்களுக்கு இந்த வழிபாட்டு முறையெல்லாம் கிடையாது, அதை முடிச்சுக்குவோம். அப்போ அவங்க வழிபடும்போது வேத காலத்தில் அவங்க வேறு ஒன்றுமே செய்யலைங்க. நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க இல்லையா, இந்த பட்டு பீதாம்பரத்தை போடுறாங்க, வேதத்தில் நெய்யை ஊற்றுறாங்க, எல்லாம் செய்கிறாங்கன்னு. அன்றைக்கி வேதத்தில் நெய்யை ஊற்றி ரொம்ப பசுமாடை அடித்து தான் போடுவாங்க. அந்த ரிக்கு யஜுர் சாம வேதங்களில் போய் பாருங்கள், எவ்வளவு தூரத்துக்கு ஹோமகுண்டை கட்டணும், அதில் எப்படி பசுமாடை அடித்து போட்டு அதை ஸ்பஷ்டமாக அக்னிக்கு இரையாக்கி இறைவன் சாப்பிட்டதாக எடுத்து இவர்கள் சாப்பிடுவாங்க. அந்த சதுர்வேதிகள்னு சொல்லக்கூடிய வேதியர்கள் பூராமே மாமிசம் சாப்பிட்றவங்க. இதை நம்ம சொல்லலை, அவங்க வேதத்திலேயே சொல்லியிருக்கு. அதை விட கூத்து என்னடான்னா, இதை விளக்கமாக விவேகானந்தர் சொல்லிட்டு போவார். எப்படி வேதகால அந்தணர்கள் மாமிசம் புசித்து வீரமாக இருந்தார்களோ அதே போல் நீங்களும் புசித்து வீரமாக வாருங்கள் அப்படிம்பார். அதனால் அங்கே பூராமே வந்து கொலை தான், பசுமாட்டை அடித்து போடுவாங்க, வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு அற்புதமான ஒரு பிரதம மந்திரி இருந்தார், அட்டல் பிகாரி அப்படின்னு சொல்லி, அட்டல்ஜி. அவர் இருந்ததுனால தான், அவங்க கவர்மெண்ட் இருந்ததுனால தான் நான்லாம் வந்து ஒரு ஜோதிட துறையின் பேராசிரியராக உருவாக முடிஞ்சு. இல்லாட்டி அவங்க தான் துறையவே திறக்க வச்சாங்க 2001. நான் 2002 ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஃபஸ்ட்டு நானும் தமிழ்நாட்டில் சாஸ்திராலய துறையை திறக்கிறேன். எனக்கு அந்த வாய்ப்பை எங்கள் வைஸ் சான்சலர் சேதுராமன்ஜி கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வரலாறு. நல்லது செஞ்சாங்க, நம்மளும் அவங்கள வாழ்த்துறோம். அப்போ வந்து என்னென்னா, அந்த அட்டல் பிகாரிங்கிறது தான் அவருடைய பேர். ஆனால் எல்லாருமே வாஜ்பாயின்னுவாங்க. வாஜ்பாயிங்கிறது பேர் கிடையாதுங்க. அவர்கள் அந்த வேத காலத்தில் சொல்லப்படக்கூடிய சடங்குகள் 40, அவங்க வழிபாட்டு சடங்குகள் 40 வச்சுருக்காங்க, சம்ஸ்காரங்கள் 40, ஹிந்து சம்ஸ்காராஸ். அந்த 40ல் 36வது சம்ஸ்காரமாக வாஜபேய ஹோமம்னு பேருங்க. இந்த வாஜபேய ஹோமத்தை நடத்துகிறவங்க நிறைய பசுமாடுகளை ஹோமத்தில் பலி கொடுக்கணும். அந்த பலி கொடுக்குறப்ப அது பல நாட்கள் ஓடும். அது அப்போ பல நாட்கள் ஓடக்கூடிய அந்த ஹோம வழிபாடுக்கு அழகாக வேத மந்திரங்களை சொல்லக்கூடிய அமைப்பினர்கள் தான் இந்த வாஜ்பேயம் அப்படிங்கிற அந்த அந்தணர்கள். அவங்க தங்களை தனியாக அடையாளப்படுத்துவதற்காகவே தங்களுடைய பெயருக்கு பின்னாடி வாஜ்பேயம் வாஜ்பேய் அப்படின்னு பேருக்கு பின்னாடி போட்டுக்குவாங்க. என்ன காரணம்னா, அது அதிகமான பசுமாடுகளை அடித்து போட்டு அதில் நிறைய வணக்க முறைகள்லாம் இருக்குது. இந்த பசுமாடை அடித்து போட்டு நெய்யை ஊற்றி வணங்குறது வைக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட கிமு 2000 கிபி 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இங்கே இருந்தது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் பரவலாக இந்த கிமு 6ஆம் நூற்றாண்டில் தொடங்கின சமண மதம் வந்து இந்த ஹிம்சை சமயமான இந்து சமயத்தை முழுங்கிருச்சு. அகிம்சையை அவங்க 13 நூற்றாண்டுகள் சொல்லி கொல்லாமல் இன்னா செய்யாதிருத்தல்ங்கிறது முதல் விரதம் அவங்களுடைய. இன்னா செய்யாதிருத்தல், அழிக்கப்படாத எதையும் பெறாமல் இருத்தல், பொய் சொல்லாதிருத்தல் அப்படின்னு அவங்களுடைய உடைமையின்மை, இதெல்லாம் அவங்களுடைய முக்கிய கோட்பாடு. அப்புறமேல் தான் பிரம்மச்சரியம்ன்றதையும் சேர்ப்பாங்க, 5 கோட்பாடு. அவங்க தான் இந்த இந்தியாவுக்குள்ளே அகிம்சையை கொண்டு வந்தவங்க. அவங்களுடைய அமைப்பில் தான் இந்த இந்தியா முழுவதுமே கோயில்கள் உருவாச்சு. இதை நான் சொல்கிறத காட்டிலும் சத்யார்த்த பிரகாசத்தில் ஆரிய சமாஜினுடைய ஃபவுண்டர் நம்மளுடைய தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அதை பற்றி பேசியிருப்பாங்க. அவங்க ஒரு சத்யார்த்த பிரகாசம்னா உண்மையின் மொழி, அந்த புக்கை எல்லோரும் வாங்கி படிங்க. அப்போ தான் உண்மையான வேத மதம் எது அப்படின்றதே தெரியும். சரி விடுங்க, அது பார்த்துக்கங்க. அவர் வழிபாடில் அவர் காலத்தில் அவர் சொல்லும்போது சைவ வழிபாடு வந்துருச்சு.
அந்த பசுமாட்டை அடித்து போகிறது கிபி 7ஆம் நூற்றாண்டோடு முடிஞ்சிருச்சு. யாருன்னா இந்த அகிம்சை வழிபாடு அதிகமாக வந்ததுனால, அவர்கள் கோயில் கட்டி எல்லா மக்களையும் உள்ளே இழுத்ததுனால இந்த இம்சை வழிபாடு குறைஞ்சது. ஏன்னா ஓமகுண்டம் நடத்துனீங்கன்னா ஓமகுண்டத்தை இடித்து போட்டு போயிடணும். ஏன்னா அங்கே பசுவை அடித்து போட்டு பலி கொடுத்துருக்கோம், அக்னி வரவழைக்கிறாருன்னு சொல்லி. அது முடிஞ்ச உடனே அடுத்தடுத்த ஹோமகுண்டத்துக்கு ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த மாமிச இம்சை வழிபாடு இல்லாமல் அகிம்சை வழிபாடுலேயும் இப்போவும் ஹோமகுண்டம் நடத்தினா அதை இடித்து போட்டுருவாங்க. பழக்கம் ஒன்று தான். ஏன் இடித்தாங்கன்றதுக்கு உண்டான காரணம் இல்லாமல் இன்றைக்கி இடிப்பாங்க. அதில் இந்த பட்டு பீதாம்பரம் அது இது அந்த உயிர் பலி கொடுக்கணும் இல்லையா? வேத ஹோமம்னா உயிர் பலி கொடுக்கணும். எந்த உயிர் பலியை கொடுக்கறது? இப்போ பட்டு துணியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பட்டு தயார் பண்ணுறது பூராமே பல பட்டுப்பூச்சிகளை கொண்டு எடுத்த நூல்கள். ஏன் பருத்தி நூலை கொடுக்க மாட்டாங்க, பட்டு நூலை தான் கொடுப்பாங்க. அது ஒரு பலியாக ஏற்றுக்கொண்டு, அது ஒரு வேள்வியாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி வாழ்கிறாங்க. எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான். அதே மாதிரி தான் நமக்கு தமிழகத்தில் தான் கோயில் சைவமும் வைணவமும். நார்த் இந்தியாவிலெல்லாம் கிடையாதுங்க. இந்த லிங்க வழிபாடு, சிவன் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, விஷ்ணுங்கிறத அவங்க வச்சுக்கலாம். பெருமாள் கோயில் எதுவுமே நார்த் இந்தியாவில் கிடையாது. பெருமாள் வழிபாடே கிடையாது. பெருமாள் தான் ராமம், அது பெண்ணின் அடையாளம். பெருமாள் கோயிலில் பெண்ணு தான் வந்து மிக முக்கியமான புனிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாமி, தாயார் தான். அது ரொம்ப முக்கியம். அது அவங்களுக்கு தெரியும், வைணவர்களுக்கு தெரியும். நானும் கொஞ்சம் வைணவன், எனக்கு அதில் கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தி. சைவத்தை காட்டிலும் நமக்கு கொஞ்சம் சைவத்தில் ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க, படித்தேன். வைத்தியநாதன் சார்கிட்ட கொஞ்சம், அது என் நண்பர் இங்கே ஒருத்தர் இருந்தவர் படிக்க சொன்னார், படித்தோம். நான் சைவ சித்தாந்த துறையில் தான் பிஹெச்டியமும் வாங்கினேன். அந்த துறையில் இருக்கக்கூடிய என்னுடைய அற்புதமான மனிதர்கள் சப்போர்ட் பண்ணாங்க, வாங்கினோம். நாங்கள்லாம் வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்டு, ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு பிஹெச்டி முடித்தோம். அது ஒரு கதை. அதெல்லாம் எல்லோரும் நம்மளை கேவலப்படுத்தி பார்ப்பாங்க, அதனால் ஒரு பயனும் கிடையாது. நம்மளுக்கு பிஹெச்டின்னு போடுறதுக்கு நல்ல இந்த பட்டம் கொடுத்தவங்களே இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் எப்படியோ நமக்கு தெரியாது. பட் இவங்க எல்லாருமே என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இவர் எதுக்கு இந்த சமயங்கள் வேதங்களை இதெல்லாம் விளக்குறாங்க, உண்மையை மறைக்கிறாங்க. அந்த இந்து மதம் சனாதன மதம்னு சொல்கிறதெல்லாம் பசுவை காப்பாற்றுறதில்ல. பசுவை எதுக்கு காப்பாற்றி பலி கொடுக்கறதுக்கு தான். அதுதான் அதனுடைய வழிபாடு அமைப்பாக இருந்ததுங்க. இன்று அது மாறிடுச்சு. இன்றைக்கு அந்த வழிபாடே கிடையாது. அந்த சனாதன மதம்ங்கிறதே இல்லாமல் எங்கெங்கேயோ மாறி சைவ கோயிலுக்குள்ளேயும் வைணவ கோயிலுக்குள்ளேயும் போய் நிற்கிது. ஆனால் அந்த மதங்கள் அந்த மந்திரத்தில் ஒரு மந்திரம் கூட உள்ளே வாசிக்க முடியாது. சைவ கோயில் சைவ வழிபாட்டுக்கு உண்டான 12 திருமுறை வேறு, வைணவ வழிபாட்டுக்கு உண்டான 4000 திவ்ய பிரபந்தம் வேறு. அங்கே வேதங்களுக்கு வேலை இல்லை. சரி, அந்த கோயில்கள் எல்லாம் இந்த பாலாபிஷேகம் அதெல்லாம் செய்கிறாங்களே, சில கோயிலில் செய்வாங்க. எல்லா கோயில்லையும் அபிஷேகங்கள் வராது. பெருமாள் கோயிலில் பல கோயில்களில் பார்த்தீங்கன்னா பெரும் அபிஷேகங்கள் இருக்காங்க, வேறு வேறு அழகான அபிஷேகங்கள். எல்லாத்துலேயும் அபிஷேகங்கள் ஏன் செய்கிறாங்கன்னா மக்கள் விரும்புகிறாங்க, செய்கிறாங்க. இல்லாட்டி கோயில் எல்லாம் அபிஷேகம் கட்டாயம்ன்றதே கிடையாது. நீங்கள் முருகன் கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு, திரையை போட்டு அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு, அபிஷேகம் முடிஞ்ச உடனே அதை உங்களுக்கு காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவாங்க. அது ஒரு வணக்க முறையாக, அது ஒரு நம்பிக்கை முறையாக தான் சொல்லி செய்கிறாங்களே தவிர, நம்ம பாலாபிஷேகம் பண்ணதுனால நமக்கு எல்லாம் கிடச்சிரும், தேனை ஒரு குளிப்பாற்று அடிப்படையில் சிலது அந்த பொருள்களையெல்லாம் சாப்பிடுவாங்க. பாலாபிஷேகம் பண்ணி வந்ததில் அதை க்ளீன் பண்ணியிருப்பாங்க. இறைவன் சிலையில் பாலாபிஷேகம் பண்ணி வந்ததில் அந்த பாலை எடுத்து சாப்பிட்றவங்க இன்னும் நம்ம மக்கள்கள் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடே தவிர, இது ஏன் செய்கிறீங்க, எதுக்கு செய்கிறீங்கலாம் கேட்டோம்னா அர்த்தமெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற பொருளை தான் அங்கே அபிஷேகம் பண்ண முடியும், நம்ம சாப்பிடாத பொருளை அபிஷேகம் பண்ண முடியாது. அது இறைவன் சாப்பிட்டதாக எடுத்துக்கொண்டு இவர்கள் சாப்பிட்றாங்க, அவ்வளவுதான். வேறு ஒன்றுமே அங்கே கருத்து கிடையாது. இது இன்றைக்கி நேற்று வரலைங்க இந்த வழிபாட்டு முறை. மனிதனுக்கு எப்போ பயம் வந்துச்சோ, அப்போ பயம் வந்தப்போ எப்போ பேயை கண்டுபிடிச்சானோ அப்போவே பேயை கண்ட்ரோல் பண்ண சாமியவும் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சி சாமிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வலுவேற்றுறதுக்காக இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் செஞ்சு அவரை தம்பக்கம் இழுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகம். எல்லா கடவுளர்களும் நமக்கு கொடுப்பதற்காக வரல,
இந்த கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்லாம் அது இறைவனுடைய வேலையே இல்லை. அது ஒரு ரிலீஜன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இறைவன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் மனதில் இருக்க அச்சத்தை போக்கக்கூடிய, நம் மனதில் இருக்க அச்சம்தான் பேய், நம் மனதில் இருக்க தைரியம்தான் கடவுள். இந்த தைரிய குறைவாக போகும்போது, உங்களுக்கு அச்சம் கூடும்போது, அந்த அச்சத்தை குறைப்பதற்காக உண்டான அமைப்பைத்தான் கடவுள் செய்கிறாங்களே தவிர, மற்றபடி செல்வம் கொடுப்பார், சௌக்கியங்களை கொடுப்பார், சந்தோஷங்களை கொடுப்பார், இதெல்லாம் நம்மளாக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு அமைப்புங்க. அதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாதுங்க. ஏங்க, நம்மளை ஸ்வஸ்தப்படுத்தணுங்கிறது இறைவன் படைப்பில் இறைவன் உங்களை இவ்வளவு குறைவாக படைத்து விட்டான், நீங்கள் முன்ஜென்ம செஞ்ச பாவம் அப்படின்னா, இது உலகம் முழுவதும் இருக்கிறவங்க இதை நம்பணும்ல. இல்லையே, ஒரு குரூப் இந்தியாவில் இருக்கக்கூடிய சம் ரிலீஜன்ஸ் இந்த தாட்டை வச்சுருக்கு, மெயின் தாட்டை. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரிலீஜனுக்கு மறுபிறப்பும் கிடையாது, முதப்பிறப்பும் கிடையாது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி பிறந்ததுக்கு காரணம் இறைவன் சொன்னால் அது தவறு. இறைவன் என்பவன் வாழ்த்துப்பா, அவனை வாழ்க வாழ்க என்று வாழ்த்த வேண்டுமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அங்கே கேட்டு பெற வேண்டியது கிடையாது. முன்ஜென்மா பின் ஜென்மாங்கிறக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்க எல்லா ரிலீஜனும் பேசும். முக்கியமாக யூத, கிறித்தவ, இஸ்லாம் பேசும். அங்கெல்லாம் கிடையாது. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் லாஸ்ட் டே ஜட்ஜ்மெண்ட். அதனால தான் புதைச்சி கிடைக்கிறாங்க. இங்கே ஓமகுண்டம் வளர்த்து மனிதர்கள் அந்த சனாதன தர்மங்கள் ஹோமகுண்டம் வளர்த்து பசுமாட்டை அடித்து போட்டு இறைவனை வணங்கினதுனால இவர்களும் இறந்த பின் அழகாக நெய்யை எல்லாம் ஊற்றி ஹோமகுண்டமாக வச்சு அழகாக அனுப்புவாங்க. எரிக்கிற பழக்கம் இந்தியர்கள் பழக்கம். அதில் அந்த சனாதனிகள் பார்த்திங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் 6 இன்னசின கேஸ்டெல்லாம் வந்து எரிக்கெல்லாம் விட மாட்டாங்க. அவங்களையெல்லாம் புதைக்க தான் சொல்லுவாங்க. அது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். இந்த புதைக்கிற குரூப்பு எல்லாம் பார்த்துருக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வழக்கம் அப்படிம்பாங்க. எரிக்கிறதுக்கு மயானமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதில் கேரளாவில் அது நிறையா பார்க்கலாம். இன்றைக்கி மாறி இருக்குது. இடம் இல்லாத வசதினால் மின் மயானம் வந்ததுனால எல்லாரையும் எரித்து அவங்க சாம்பலை கையில் கொடுக்குறாங்க, எங்கேயோ போய் கரைச்சிக்கங்க. பட் இந்து மதத்தில் எரிக்கிறதுக்கு உண்டான காரணம் எப்படி வந்ததுன்னா, அவர்கள் ஹோமகுண்டம் நெருப்பை சாட்சியாக தான் வச்சு அவங்க எல்லா வழிபாடையும் செய்வாங்க. மனிதன் இறந்த பின்னாடி அந்தியேஷ்டின்னு பேருங்க. அந்தியேஷ்டி இறந்த பின் அவனையும் உட்கார வச்சு 4 வேதியர்கள் அப்படியே எரித்து அனுப்புவாங்க. இந்த மதுரையில் எங்கள் சுடுகாட்டில் ஒரு இருக்குது, சேட்டு இது கொட்டகைன்னு, சுடுகாட்டு கொட்டகை. நாங்கள் யாரையுமே எரிக்க மாட்டாங்க, அவங்க இறந்தால் தான் கொண்டு வந்து எரிப்பாங்க. அது தனி கொட்டகை. சரி, நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் ஜாதி மதம் ஒன்றுன்னு சொன்னாலும் இதுக்குள்ளே போயிட்டீங்க, சுடுகாட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா யார் என்ன ஜாதின்னு கேட்டு அந்த கொட்டையில் தான் எரிக்க விடுவான். அது இன்றைக்கும் உண்டு, அது என்றைக்கும் உண்டு, அது சண்டை, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் மாறுபாடு இல்லை. இப்போ அந்த சேட்டு கொட்டையில் யார் வந்து எரிக்கிறாங்கன்னா ஆரிய சமாஜ். ஆரிய சமாஜில் இருக்கக்கூடிய அந்த அவங்க அங்கத்தினர்கள் தான் அங்கே வந்து எரிக்கப்படுறாங்க. அவங்க இறந்த உடனே அவங்களுக்கு 4 வேதியர்கள் வந்து அழகாக ஹோமம் செய்து எரிப்பாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹோமத்தில் பசுமாடு பலி கிடையாது. பட் நம்ம மலையா கஸ்டமர் கேட்ட மாதிரி அந்த பட்டு துணிகள்லாம் போடுறாங்க. ஒரு நம்பிக்கை தான் எல்லாமே. வழிபாடு அமைப்பு அத்தனையுமே நம்பிக்கை. அதை கொடுத்தா நமக்கு கொடுப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் செய்யப்படுது. இன்றைக்கி அது மாறுபட்டு இருக்குது. பால அபிஷேகம் பண்ண வர்றாங்க. முருகன் கோயிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பால அபிஷேகத்தை தூக்கிட்டு போவாங்க, காவடி மாதிரி. ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் வந்து செஞ்சால் நல்லது வச்சு ஒரு மனதில் வந்து பயம், அச்சம் இருக்கக்கூடியவர்கள் தான் நிறைய வழிபாட்டுக்குள்ளே போவாங்க. அச்சமற்றவர்கள் பெரும்பாலும் வழிபாட்டுக்குள்ளே போனதாக வரலாறே கிடையாது. அவர்கள் வேறு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எனவே அந்த பயமும் அந்த ஃபெய்த்து நம்பிக்கையும் உள்ளவங்க தான் அந்த வழிபாட்டுக்குள்ளே போகிறாங்க. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், செத்த பின்னாடி எரிக்கிற சடங்கு தான் அந்தியேஷ்டி. ஒரு 40 சம்ஸ்காரங்கள் சொல்லியிருப்பாங்க கௌதம தர்ம சாத்திரத்தில். 40ல் 16 சம்ஸ்காரங்களுக்கு ஆள் இருந்தே செய்வாங்க, கர்த்தா இருப்பாங்க. மீதி 24 சடங்கு கர்த்தா இருக்க வேண்டியதில்லை, சடங்கு நடக்கும், அந்த சம்ஸ்காரங்கள் நடக்கும்பாங்க. அதில் தான் இந்த அதாவது பிறந்த உடனே கர்ப்ப ஆதானம், பும்சவனம், சீமந்தோ நயனம், ஜாத கர்ம, நாமகரண, நிஷ்கிரமண, அன்னப்பிரசான, சௌட, சூள, அதாவது வந்து இந்த சூடகர்மான்வாங்க, சௌளம் சூடகர்மா, கர்ணவேதனை, உபநயனம், 10 சடங்கு.
உபநயனம் முடிஞ்சோடனே வித்யாரம்பம், வேதாரம்பம், சமாவர்த்தனம், கேசாந்தம், விவாகம், அந்தியேஷ்டி ஆக மொத்தம் 16 சடங்கு. இந்த 16 சடங்குமே ஹோமகுண்டம் நடத்தி தான் செய்வாங்க. பசுமாட்டை கொடுத்து தான். பசுமாட்டை ஏன் தானம் கொடுக்கணும்? ஹோமத்தின் பொருள் அது, அதனால தான் அது தானம். அங்கே இருக்கிற நெய், பால் அதை கிடையாது, அதனுடைய கறியே ஹோமம் தான். அதனால் இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உண்ணக்கூடிய பொருளை இறைவனுக்கு படைச்சு உண்ணக்கூடிய அடிப்படை, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இதனுடைய தத்துவம் என்னென்னா, தான் உண்ணக்கூடிய பொருள் இறைவனுக்கும் படைச்சு இறைவன் உண்டதாக நினைத்து அதை உண்ணும் பொழுது இவருக்கு இறைவனுடைய முழு பலமும் நமக்கு கிடைக்குமா என்ற அடிப்படை நம்பிக்கையில் இது உருவாக்கப்பட்டது இந்த சடங்கு சமாச்சாரங்கள். இதை அந்த அளவுக்கு தான் பார்க்கணுமே தவிர அங்கே போய் இது அப்படியா இப்படியா கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலெல்லாம் வராதுங்க. சயின்ஸ் இன்றைக்கி கேள்வி கேட்கும் 1000 கேள்வி. எந்த கேள்விக்குமே சமயங்கள் எதுவுமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா சமயத்துக்குள்ளே ஒன்லி நம்பிக்கை தான். அங்கே பெர்ஃபெக்ஷனும் கிடையாது, ட்ரூவும் கிடையாது, அங்கே வராது. ஏன்னா அது ஃபெய்த்து, இருக்கிறதாக நம்பணும், சாப்பிட்டதாக நம்பணும், வாழ்ந்ததாக நம்பணும், எல்லாமே நம்பிக்கையில் அடிப்படையில் அது போகும். சயின்ஸ் அப்படி கிடையாதுங்க. அது ஒன்றுன்னா 2ன்னு காமிச்சிடும். அந்த எண்ணத்தில் கொண்டு போய் நம்ம சமயங்களை பார்த்துடக்கூடாது. அது எது ஒரு நம்பிக்கை அவரவர்களுக்கு இருக்குது. என்னது பெரிது, ஒன்னது சிறிதுன்னு சொல்கிறதெல்லாம் ஏமாற்று வேலை. எல்லாமே ஒன்று தான். அது அறிவாளிகளும் பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர்களுக்கும் நிதர்சனம், யதார்த்தம்லாம் சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில். தமிழில் உண்மை. உண்மையை அறிந்தவருக்கு அது நல்லா தெரியும். இருட்டான அறைக்குள்ளே இல்லாத கருப்பு பூனையை தேடுவது போல் உள்ளது மெய்யியல். அப்படின்னா என்னங்க, அது அவங்கவுங்களுடைய விஷயம், தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது சயின்ஸ் பார்வையிலலாம் ரிலீஜனை பார்த்துடக்கூடாது. ரிலீஜனை ஒன்லி ரிலீஜனாக தான் பார்க்க முடியும். அதனுடைய பேஸ் நம்பிக்கை தான், காட்டெல்லாம் முடியாதுங்க. இதெல்லாம் ஒரு சடங்கு சமாச்சாரம், அபிஷேக ஆராதனைகள், அவனுக்கு பிடிச்சதை செய்கிறான். சைவ கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா வில்வத்தை எடுத்து கொண்டு போய் அர்ச்சனை பண்ணாலே ஓகேன்ட்டாங்க. வைணவ கோயிலுக்கு போனீங்கன்னா துளசியை எடுத்துகிட்டு போய் அர்ச்சனை பண்ணாலே ஓகேன்ட்டாங்க. வேறு அபிஷேக ஆராதனை வழிபாடெல்லாம் அது எக்ஸ்ட்ரா, இதுவே போதும்னு இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு பிரியமாக செய்கிறாங்க. அதில் உண்மையும் அதனுடைய எப்படி இருக்கும் அதெல்லாம் கேட்டுறாதீங்க. ஃபெய்த். நன்றி நன்றி மலையா கஸ்டமர் நண்பரே, உங்களுக்காக இந்த வீடியோவை சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.